இங்கே பாருங்கள் டேபிள் ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்திருக்கு. அந்த பக்கம் பாருங்கள், இந்த சைடில் 2 பூ, இது ஒன்றா 2 பூ. இந்த கலர் கூட சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து இது வெறும் செம்மண்ணில் வச்சா கூட நல்லா வளருது. மணலில் வச்சா இன்னும் பெரிய பெரிய பூ பூக்கும். நீங்கள் வந்து காஞ்ச சாணம் போட்டு மணல் போட்டு நட்டிங்கன்னா சூப்பராக வருது. இப்போ வந்து நம்ம வந்து பன்னீர் ரோஸ் பற்றி பார்க்குறோம். பன்னீர் ரோஸ் ஃபெர்டிலைசர் எப்படி கொடுத்தா பெரிய அடர்த்தியான பூக்கள் பூக்கும்னு சொல்லிட்டு பாருங்கள். பன்னீர் ரோஜா இது வந்து நேற்று பூத்துது. நேற்று பூத்து கொட்டாமல் இருக்குது பாருங்கள். ஒரே நாளில் ஒரு நாள் மட்டும் இருக்கும், சில டைமில் தான் இருக்கும். நான் வந்து இந்த செடிக்கு ரைஸ் வாட்டர் தான் கொடுத்துருக்குறேன். இந்த பன்னீர் ரோஜாக்கு கலர் கொடுக்கல, கலர் கம்மியாக தான் இருக்குது. அதனால் கலருக்கு உண்டான ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்கணுன்றதுக்காக இப்போ வீடியோ பண்ணுறேன். இதில் வந்து முட்டை ஓடெல்லாம் போட்டு வச்சுருக்கு. இப்போ வந்து இந்த பன்னீர் ரோஜா வந்து எப்போவுமே பூத்தா கட்டிங்ஸ் அதாவது கிளையெல்லாம் பிரான்ச்செல்லாம் நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணால் தான் அடுத்த மொட்டு அடுத்த தளிர்லாம் போடும். இப்போ இந்த பன்னீர் ரோஜாக்கு எது போல் நம்ம எருவெல்லாம் கொடுக்கணுன்னா, ஏற்கனவே எருவெல்லாம் நம்ம டெய்லி கூட போடலாம். அதாவது வீட்டு எருவு நம்ம கிச்சனில் வர வேஸ்ட்டே வச்சு நம்ம ரோஜா செடி வளர்க்கணுன்னா நீங்கள் டெய்லி ஒரு செடி கொஞ்சம் கொஞ்சம் போல் போட்டுக்கிட்டே வரலாம். ஒரு 5 செடி 5 ரோஸ் வச்சுருந்தீங்க 5 தொட்டிக்கு. எல்லாத்துக்கும் இப்போ வெங்காயத்தோல் இன்றைக்கி போடுறீங்கன்னா அடுத்த தொட்டிக்கு வேறு தொட்டிக்கு வெங்காயத்தோல் போடலாம். அது போல் லைனாக போட்டுக்கிட்டே வந்து மாற்றி மாற்றி எருவு போட்டுக்கிட்டே வரணும். வெங்காயத்தோல், வாழைப்பழம் தோல் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். உருளைக்கிழங்கு தோல் மட்டும் அதிகமாக போடக்கூடாது ரோஜா செடிக்கு. அது தெரிஞ்சிக்கினா போதும். ஏன்னா அதிகமாக போட்டால் செடி கொஞ்சம் காயும். அதுக்காக அது நம்ம எப்சம் சால்ட்டெல்லாம் போடுறோம், அது அதிகமானா கூட காஞ்சிடும். அதே போல் தான் இந்த உருளைக்கிழங்கு தோல் போட்டால் கூட அதிகமாக செடி காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்குங்க. வெங்காயத்தோல், ஒரு உருளைக்கிழங்கு தோல் மட்டும் சேர்த்துக்குங்க. பாருங்கள், இது வந்து டீ தூள். இதுக்கு ஏற்கனவே நான் ரைஸ் வாட்டர் கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் கலர் வரல, பூவில் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ இந்த டீ தூளில் வந்து கொஞ்சமாக ரைஸ் வாட்டர் நல்லா கலந்து, இந்த ரைஸ் வாட்டர் கொஞ்சமாக பால் கலந்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், பால் வந்து ஊற்றிட்டு அது கொஞ்சம் திரிஞ்சிடும். நம்ம 3 days அப்படியே வச்சுருந்தா, நீங்கள் ஒரு நாள் 2 நாள் வச்சுருந்தாலே போதும். 2 days வச்சுருந்தா போதும். பாலில் நீங்கள் கலந்து ரைஸ் வாட்டர் கலந்து வச்சிங்கன்னா, இதில் வந்து டீ தூள் பாருங்கள். இது போல் 2 ஸ்பூன் டீ தூள் ப்ளைன் வாட்டரில், ஒரு 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ஸ்பூன் டீ தூள் வேஸ்ட்டு நம்ம போட்டுது. டீ வேஸ்ட்டு ஃபில்டர் பண்ணது 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இது போல் பாலில் வந்து ரைஸ் வாட்டர் புளிக்க வச்சுட்டு கலந்து இதுலேயே டீ தூள் வேஸ்ட்லேயே கலந்து செடி கொடுக்குறேன். ஆனால் ஈரப்பதத்தோடு தான் இந்த டீ தூள் இருக்குது. நான் காய வைக்கல, அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் டீ வேஸ்ட்டு கொண்டு வந்து வைக்கிறேன். ஏன்னா ஏதாவது செடிக்கு பாதிப்பு இருக்குமானா அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா கலந்துட்டு பிளான்ட்டு கொடுக்கணும். இதில் வந்து இதில் கீரை செடியெல்லாம் வச்சுருக்கு. இது போல் நீங்கள் கலந்துட்டிங்கன்னா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த தண்ணி கூட சூப்பராக ரோஜா பூக்கள் பூக்கும். பூ வந்து பூத்தா நம்ம கட் பண்ணிடணும் உடனே. இப்போ இன்றைக்கி பூத்துது, மறுநாளே நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா அன்றைக்கே கூட கட் பண்ணிக்கலாம். நிறைய மொட்டு இருந்தால் கூட அடுத்த மொட்டு வந்து நம்மளுக்கு பெருசாக பூக்கும், நிறைய பூக்கள் பூக்கும். நம்ம அந்த ஒரு பூ பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. பக்கத்தில் சில டைமில் நிறைய மொட்டு வரும் இந்த பிளான்ட்டில். அந்த சமயத்தில் நீங்கள் உடனே கட் பண்ணிடணும். நல்லா வாசமாக இருக்கும் இந்த பன்னீர் ரோஜா. வீட்டில் கண்டிப்பாக வளர்க்க வேண்டிய பிளான்ட் இது பன்னீர் ரோஸ் பிளான்ட்டு. இது போல் மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தாலே போதும், பெரிய பூக்கள் பூக்கும், அடுக்கு பூக்களை பன்னீர் ரோஜா. இந்த வீடியோவில் தான், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.